புரட்டாசி மாசத்துல கறி எடுக்கக்கூடாது, அது சாமின்னு சொல்லாதீங்க, சயின்ஸ்ன்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. புரட்டாசி மாசத்தை ஏன் சயின்ஸோட கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா, புரட்டாசி மாசத்துல காலையில வெயில் அதிகமா அடிக்கும், ஈவினிங் டைம்ல மழை அதிகமா வரும். அது இல்லாம இந்த புரட்டாசி மாசத்துல நம்ம உடம்பு எப்பவுமே ஹீட்டா தான் இருக்குமா. ஸோ ஏற்கனவே ஹீட்டா இருக்கிற உடம்புக்கு நாம நான்வெஜ்ஜை நம்ம சாப்பாடுல சேர்த்துக்கும் போது உடம்பு இன்னும் ஹீட்டா மாறும். ஸோ உடம்பு சரியில்லாம போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் இந்த புரட்டாசி மாசத்துல வெயில், மழை, பனி அப்படின்னு சொல்லிட்டு மூணுமே மொத்தமா சேர்ந்து வரும். ஸோ இந்த மாதிரி மொத்தமா மூணுமே சேர்ந்து வரும்போது நம்ம உடம்புக்கு வியாதிகள் வரதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதோட சேர்த்து நாம நான்வெஜ் சாப்பிடும் போது இன்னும் உடம்புக்கு ரொம்ப கேடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசத்தை சாமியோட கனெக்ட் பண்றதை விட சயின்ஸோட கனெக்ட் பண்ணி பாருங்க, இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு சின்ன வயசுல இருந்து பொதுவா புரட்டாசி மாசத்துல நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு பொதுப்படையா தான் நமக்கு சொல்லி வளர்த்திருக்காங்க. அதுல சயின்ஸ் ரீதியா இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு யாருமே சொல்ல கிடையாது. அப்படியே சொல்லியிருந்தாலும் அது நிறைய பேருக்கு ரீச் ஆனதும் கிடையாது.